தமிழ் நியூ இயரும், விஷுவும் வரப்போது. என்ன ரெசிபி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த பருப்பு பாயாசம் ரெசிபிய சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்டியா, யம்மியா இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா பண்ணிடலாம். பட் டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் பாசிப்பருப்ப நல்லா வாஷ் பண்ணிட்டு, குக்கர்ல சேர்த்து 2 விசில் பிரஷர் குக் பண்ணிக்கோங்க. இல்லன்னா இத நீங்க நார்மலா கூட வேக வைக்கலாங்க. டக்குன்னு வேல முடியணுன்றதுக்காக நான் பிரஷர் குக்கர்ல வச்சிருந்தேன். ஒரு பேன்ல நெய் ஊத்தி, முந்திரி, திராட்சைய நல்லா பொன்னிறமா வறுத்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே பவுல்ல நான் ஒரு 1/2 கிலோ வெல்லத்த இடிச்சு சேர்த்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சுக்கோங்க. இப்ப வெல்லத்த நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ப பிரஷர் குக் பண்ணி வச்ச பாசிப்பருப்ப சேர்த்து நல்லா கலந்து குடுத்துருங்க. ஒரு விஸ்க் இருந்தா இந்த மாதிரி லம்ப்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணி குடுத்துருங்க. கட்டியே இல்லாம கம்ப்ளீட்டா இந்த அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணிடுங்க. லைட்டா ஒரு கொதி வந்ததும், ஒரு முடி தேங்காவோட பால இதோட சேர்த்து கலந்து குடுத்துருங்க. பாக்க இப்ப தண்ணியா இருக்கும். பட் டைம் ஆக ஆக நல்லாவே கெட்டியாயிடுங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, ஏலக்காய் தூளியும் சேர்த்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபிய சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.